வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் நாட் சினிமா வித் மே திவ்யா. இந்த ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல தனுஷோட மூவிக்கும் அண்ட் வந்து விக்ரமோட மூவிக்கும் தான் வந்து ஒரு பயங்கரமான காம்படிஷன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. தனுஷோட ராயன் மூவி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா விக்ரமோட தங்கலான் மூவி. ஆனா இப்ப வந்து இந்த காம்படிஷன்ல தங்கலான் மூவி வந்து பாத்தீங்கன்னா சைடு வாங்கிட்டாங்க. தனுஷோட ராயன் மூவி மட்டும்தான் வந்து ஜூன் 13ஆம் தேதி அபிஷியலா வந்து கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் அதுக்கான வேலைகள்லாம் பயங்கரமா பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்தா தனியா தான் வருவேன் அப்படின்ற மாதிரி விக்ரமோட தங்கலான் மூவியோட ரிலீஸ் டேட் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்கு. இன்னும் அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குதான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. பட் என்னதான் விக்ரம் வந்து இந்த காம்படிஷன்ல இருந்து கொஞ்சம் சைடு வாங்கிட்டாலும் தனுஷ் கூட போட்டி போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து இப்ப வரப்போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. தனுஷோட ராயன் மூவி கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட 50th மூவியான மகாராஜா இந்த படம் தான் வந்து ஒரே நாள்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தனுஷோட ராயன் மூவி வந்து பாத்தீங்கன்னா அவரே டிரெக்ட் பண்ணி நடிச்சு, அவர் மட்டும் இல்லாம செல்வராகவன், துஷாரா விஜயன், அதுக்கப்புறம் வந்து சந்தீப் கிசான், காளிதாஸ் ஜெயராம் அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் இருக்கு. ஒரு கேங்ஸ்டர் மூவியா வேற வந்து பாத்தீங்கன்னா இந்த ராயன் மூவி இருக்க போகுது அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் கிரியேட் பண்ணிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம விஜய் சேதுபதியோட 50வது மூவியான மகாராஜா இந்த படத்தை வந்து குரங்கு பொம்மை படத்தோட டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட குரங்கு பொம்மை படமே வந்து கிரிட்டிக் வைஸ் வந்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ, அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கர ரீச் வந்து இருந்துச்சு. சோ அந்த எதிர்பார்ப்போட வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாராஜா மூவியும் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கும், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல வந்து பயங்கர வரவேற்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா நடிச்சு வந்து ரிலீஸ் ஆன ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆன எந்த ஒரு படமே வந்து அவருக்கு ரீச் கொடுக்கலன்னு சொல்லலாம். அதுக்கு பதிலா அவர் வந்து பாத்தீங்கன்னா வில்லனா நடிச்சு, சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சு, அந்த மாதிரி கேமியோ ரோல்ஸ் பண்ண படங்கள்லாம் வந்து பயங்கரமா ஹிட் கொடுத்தது. இந்த மகாராஜா மூவி அவரோட 50th மூவி அவர் கை கொடுக்க போதா இல்லையா, தனுஷ் கூட நடக்க போற இந்த காம்படிஷன்ல யார் வின் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாராஜா மூவியோட ஒரு அப்டேட் வந்திருந்தது. அது என்னன்னா நாளைக்கு 5 மணிக்கு மகாராஜா படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த ட்ரைலர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா மகாராஜா படம் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். நீங்க இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.